எல்லோருக்கும் இனிய வணக்கம். இப்போ ட்ரெயினுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கிறோம். அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்ட்டு அதுக்கு பேர், முன்னாடியே சொல்லி வச்சுருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் புக்கிங் நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்கு. வராக பெருமாள் பூமாதேவி கிட்ட ஒரு சரம சுலோகம் அப்படின்ட்டு ஒரு சுலோகத்தை சொல்றார். அந்த சுலோகத்தில் என்ன சொல்றார், ஒருவன் நன்றாக இருக்கும் பொழுதுனா அவனுக்கு நினைவு நன்றாக இருக்கும் பொழுது, அந்த கை கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ பகவானுடைய நாமத்தை சொல்லணும், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு வாய் நல்லா இருக்கணும், வாய் கோணி இருக்கக்கூடாது, வாயிலிருந்து பேச்சு வரணும் இல்லையா? அப்போ நல்லா இருக்கும்போது தான் இதெல்லாம் வரும். கம்பீரமாக சொல்ல முடியும், ராமான்னு சொல்ல முடியும், கிருஷ்ணான்னு சொல்ல முடியும் இல்லையா? எல்லாம் போன பிறகு கடைசி நேரத்தில் ராதான் வருமே தவிர மா வராது. சோர்வினால் வைத்ததொரு பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர் வினவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்படின்னு சொல்றாரு. சோர்ந்து போயிடும். அப்போ போய் ஆட்டி பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. ஐயா ரொம்ப வேண்டியவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மலங்க பார்ப்பார், ஒன்றும் வாய் வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாருக்குமே வரும். அதனால் வராக பெருமாள் என்ன சொல்கிறாரு, இந்த உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 நாடிகள், அது வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. ஒன்று வாதம், வாத நாடி, இன்னொன்று பித்த நாடி, இன்னொன்று சிலேட்டும நாடி அப்படின்னு 3 நாடிகள். இந்த 3 நாடிகளும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும். இதில் பித்தம் ஏறிட்டா அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? வாந்தி வரும், உடம்பு சூடாக போயிடும். வாதம் ஏறிட்டா அங்கங்கே மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். சிலேட்டும நாடி ஏறிட்டா ஒரே கோளையாக வரும் இல்லையா? இருமல். இது சொல்லுவாங்க. இதிலேயே வாத பித்தம் சேர்ந்த மாதிரி அதிகரித்தல், வாத சிலேட்டுமம் அதிகரித்தல், 3 அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் நோயினுடைய அடிப்படை தன்மை இப்படித்தான் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. இப்போ அதை பற்றி வேண்டாம். இது சரியாக இருந்தால், அதனால தான் நாடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய, நாடி சாஸ்திரம்னா ஜோசிய சாஸ்திரம்னு எடுத்துக்கக்கூடாது. நாடியை பார்த்து பலன் சொல்லக்கூடிய வைத்தியர்களெல்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. நாடியை தொட்டு பார்த்தாலே ஒருத்தி எத்தனை மாதம் கர்ப்பவதி, ஒருவனுக்கு என்ன விதமான நோய், மூளையில் நோயா, சிறுநீரக நோயா, இல்லை இதய நோயா என்பதை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஆற்றல்களெல்லாம் இருந்தது. அவனுக்கு என்ன குறைவு அப்படி என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் வைத்திய சாஸ்திரத்தில் இருந்தது. இன்றைக்கி அந்த வேலையை கருவிகள் பண்ணுது. அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் எல்லாம் சரியாக இருந்தால் நம்மாலே செயல்பட முடியும். செயல்படும் போது இறைவனை சிந்திக்க வேண்டும். அதை தான் வராக சரம சுலோகத்தில் சொல்கிறாரு, நீ நன்றாக இருக்கும் பொழுது என்னை நினை. உனக்கு ஒரு காலம் என்னை நினைக்க முடியாத ஒரு காலமும் வரும். அந்த காலத்திலே உன்னாலே என்னுடைய நாமத்தை சொல்ல முடியாது. உனக்கு அப்பொழுது நான் நல்ல கதி தருவதற்காக உன் அருகில் உன்னை அழைத்து கொண்டு சொல்கிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்ட்டு அந்த சரம சுலோகம் 2 கூறா இருக்கும். ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. காஷ்ட பாஷான சந்நிபம்ங்கிற கல்லு மாதிரி கட்டைய மாதிரி போட்டது போட்டபடி இட்டகால் இட்ட கைகளாக இருக்கும்னுட்டு நம்மாழ்வாரே சொல்றாரு. கண்களும் பகலும் கண்துயிரை அறியாள் இந்த பாசுரத்தில். சரி, இப்போ நம்ம வராக சரம சுலோகம் சொல்லிட்டாரு. இது நமக்கு தெரியல, இருந்தாலும் பெரியாழ்வார் என்ன சொல்றாரு, இதை பார்ப்பா, நான் நல்லா இருக்கும்போதே உன்னை கூப்பிட்டுடுறேன், எப்பெல்லாம் கூப்பிட முடியும் கூப்பிட்டுடுறேன், நீ என்ன காப்பாற்றணும் அப்படிங்கிற. உடனே பெருமாள் சொல்றாரு, அதென்ன கண்டிஷன் நீ போடுற, நீ நல்லா இருக்கும்போது நாமத்தை சொல்லிட்டா உடனே நான் உன்னை காப்பாற்றணுமா அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்றாரு,
நீ என்னை காப்பாத்துறதுக்கு தானே இந்த உலகத்தில் வந்திருக்கிற, இல்லாட்டி உனக்கு இங்கே என்ன வேலை? ஸ்ரீரங்கத்தில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து டேரா போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறியே, எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிற? என்ன மாதிரி உள்ளவனை காப்பாற்றுறதுக்கு தானே படுத்துருக்கிற. அப்படி என்னை காப்பாற்றுறதுக்குன்னு வந்துட்டு உன நான் எப்படி காப்பாற்றுவேன்னு சொன்னால் என்ன பேச்சு சுவாமி அப்படிங்கிறார். சுவாமியே கொஞ்சம் சஞ்சலப்படுறாராம், என்ன இந்த மாதிரி ஒரு பேசுகிறாரேன்னு. அந்த பாசுரத்தை பார்ப்போமா? அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறாரு, என்கிட்ட இவ்வளோ கேட்குற, அன்னைக்கு அந்த யானை கூப்பிட்ட உடனே டபாரன்னு போய் காப்பாற்றினியே, அப்போ யானை சொன்னால் தான் காப்பாற்றுவியா, நான் கூப்பிட்டா வரமாட்டியா அப்படிங்கிற. என்ன அழகான பாசுரம் பாருங்க. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரன்றேன், ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன், நான் தகுதி படைத்தவன் இல்லை என்று சொன்னாலும் நின்னடைந்தேன், உன்னுடைய திருவடியை அடைந்து விட்டேன். யானைக்கு நீ அருள் செய்தமையார். அன்னைக்கு யானை கூப்பிட்டவொடனே செஞ்சிலே அதை நம்பி நானும் வந்துட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் ரேஷனில் வாங்கினானவொடனே நானும் ரேஷனில் போடுறான் போல இருக்கு, பைய தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு மட்டும் இல்லைன்னு அர்த்தம், என் பேரும் ரேஷனில் இருக்குது இல்லை. நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையார். எய்ப்பு என்னை வலியும் போது, எய்ப்புன்னா அந்த நாடி வித்தியாசம் தான், இழைப்புன்னுட்டு அர்த்தம். எய்ப்புன்னா இழைப்பு. இந்த இழைப்பு தான் கடைசியில் அந்திம காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடிய கதி. எல்லாருக்கும் வரும், கோடீஸ்வரனுக்கும் வரும், ஏழைக்கும் வரும், பிச்சைக்காரனுக்கும் வரும், பெரிய ஆஃபீஸருக்கும் வரும், நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் ஒன்று நினைக்க மாட்டேன். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னுட்டு சொல்கிறாரு. நான் என்னால் நினைக்க முடியாது, நினைக்க மாட்டேன்னு என்ன சொல்கிறாரு, நினைக்க முடியாதுன்னுட்டு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறேன், அட்வான்ஸ்டு புக்கிங் தட்கால் கூட கிடையாது, அட்வான்ஸ்டு புக்கிங். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இதை கேட்டுட்டோம், இதை சங்கீதமாக கேட்டால் எப்படி இருக்கும், அதையும் நம்ம கேட்போமே.